வணக்கம் மேடம். இன்றைக்கி நம்ம அந்த கேள்வி பதில் செஷனுக்கு போயிடலாம் மேடம். ஏன்னா அது தள்ளி போயிட்டே இருக்குது. கேள்வி பதில் செஷன் நடத்திக்கிட்டே இருக்கும். அதுக்கிடையில் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் பதிவு பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய அந்த வலைதளத்தில் அதை பதிவு பண்ணுங்கள். சொல்லுங்கள் மேடம், இன்றைக்கி நம்ம முதல் கேள்வியை என்னன்னு கேளுங்களேன். போதும் மேடம். இது போதும். இந்த கேள்விக்கு நான் பதில் ரொம்ப விரைவாகவே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வந்து கடந்த தேர்தலில் 4 முனை போட்டின்னு சொல்லி அதில் 4வது முனையில் போட்டி போட்ட நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களை பற்றி பேசுகிறீங்க. இப்போது 4 முனை போட்டியெல்லாம் இல்லைங்க, அது வெறும் 3 முனை போட்டி தான். 4 முனை போட்டியில் ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் வாங்காமல் ஒரு 3.4% ஓட்டை வாங்கிக்கிட்டு 4 முனை போட்டி அப்படின்னு சொல்லிக்கிறதுனா சொல்லிக்கலாம். ஓகே, அப்படி பார்த்தா 5 முனை போட்டி, 6 முனை போட்டி, 7 முனை போட்டி. 5வது முனை திரு மருத்துவர் ஐயா ராமதாஸ், அம்மா சசிகலா அம்மா அவங்க கூட்டணி. 6வது முனை வந்து புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய கட்சி. தமிழக வாழ்வுரிமை திரு வேல்முருகன் அவர்களோட கட்சி. இப்படி வந்து 7 முனை 8 முனை. எங்கள் ஏரியாவில் கூட ஒருத்தர் தனி கட்சி ஒன்று வச்சுருக்காரு, 9வது முனைன்னு கூட வச்சுக்கலாம். அது வேணாம், அது அப்படியெல்லாம் போயிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு மக்கள் கொடுத்த தீர்ப்பின்படி வெறும் 3 முனை போட்டி தான். 3 முனை போட்டி நடந்து முடிஞ்சது. சரி, இப்போ இவர் விஷயத்துக்கு வருவோம். இவர் திரு சீமான் அவர்கள் வந்து கட்சி நடத்தி எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்குள்ளே போய் எம்எல்ஏவா, அமைச்சரா, அடுத்து முதலமைச்சரா, இப்படியெல்லாம் அந்த எண்ணத்துலலாம் அவர் கட்சி நடத்தலைங்க. அவர் கட்சி நடத்துறது வந்து வெறும் அவருடைய வண்டி ஓடுறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். அந்த பிளாட்ஃபார்ம் தான் அந்த நாம் தமிழர் கட்சி. என்னது பிளாட்ஃபார்ம்னா வண்டி 2 வீலர் கார் ஓட்டுற பிளாட்ஃபார்ம் இல்லைங்க, அவர் வாழ்க்கை ஓட்டுற பிளாட்ஃபார்ம். தளம்னு சொல்லுவேன் இல்லையா, வாழ்வுக்கு, அவர் வாழ்க்கைக்கு ஒரு தளம் வேணும் இல்லையா. அதுக்கு வந்து ஒரு கட்சி தலைவராக அவர் ஒரு அவதாரம் எடுத்து அதன் மூலமாக வர்ற திருட்டு நிதி அப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அந்த நிதியை வச்சு தான் அவர் கட்சி நடத்திட்டு இருக்காரு. அவர் வந்து இப்போ எலெக்ஷனுக்கு முன்னால் பயங்கரமாக 2 பேரையும் சாடினார். திரு ஸ்டாலின் அவர்களையும் திரு ஜோசப் விஜய் அவர்களையும் பயங்கரமாக சாடினார். அதுக்கப்புறம் எலெக்ஷனில் தோற்று மக்களுக்காக கண்ணீர் வடித்தார். இந்த தமிழ் மக்களை என்னால் காப்பாற்றவே முடியலையேன்னு கண்ணீர் வடித்தார். அவர் தான் கண்ணீர் வடித்தார், தமிழ் மக்கள்லாம் கண்ணீர் வடிக்கலை. நல்ல வேலை அவர் ஜெயிச்சு தமிழ் மக்கள் கண்ணீர் வடிக்கிற நிலைமைக்கு வந்துடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ அமைதியாக இருந்தார். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னால் வந்த பணம் முடிஞ்சு போச்சு, எலெக்ஷனோட பணம் முடிஞ்சு போச்சு. அடுத்த மாதம் அதுக்கு அடுத்த மாதத்துக்கு அவருக்கு வந்து கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தார். இடையில வந்து பார்த்துருப்பீங்களா, தாய்மாமன் ஒருத்தர் வந்தார் இல்லையா, அவருடைய பெண் குழந்தையை பார்க்கறதுக்காக. இப்போ தான் பிறந்ததுங்க பெண் குழந்தை. ஆமாம். அந்த பெண் குழந்தையை பார்க்கறதுக்கு தாய்மாமன் சீர்கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஸ்வரூபத்தில் கமலஹாசன் அப்படி ஒரு டான்ஸராக இருந்து அப்படி ஒரு அதிகாரியாக மாறினார் இல்லையா, ஒரு ஸ்பையாக மாறினார் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் திரு சீமான் அவர்கள்ட்ட. அப்படி மேடையில் கொதிக்கிறாரு, குமுறுறாரு. கொஞ்சம் வார்த்தையில் வந்து அவர் கொஞ்சம் கண்ணியம் காப்பாற்றினா நல்லது. ஏன்னா அவருக்கு 8% வந்து 4% ஆயிடுச்சுன்னா மேடை பேச்சு தான். அவருடைய முதல் சத்துரு வந்து சாட்டை துரைமுருகன், அடுத்த சத்துரு இவரோட வாய். இது ரெண்டும் முதல்ல சாட்டை துரைமுருகனை அவர் கட்சியிலிருந்து எடுத்துட்டாருன்னா இந்த ஓட்டு சதவீதம் பழைய மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்ல முடியாது. என்னுடைய கணிப்பில் வாய்ப்பு இருக்குது. இவருடைய வாயும் வந்து கொஞ்சம் கண்ணியமாக, என்னன்னு தெரியல, அவன் இவன் அது இது என்ன சாப்பிட்றீங்க, சோறு உப்பு போடுறீங்களா, சொத்தை தான் திங்கிறீங்களான்னு. அதாவது அந்த காலத்தில் வந்து மேடை பேச்சு பேசும்போது அந்த மேடை பேச்சை பார்க்கறதுக்கு வர ஜனங்களுக்கு மட்டும்தான் அது போய் சேரும். அதில் நிறைய பேர் நகர்ந்துருவாங்க, இருக்க மாட்டாங்க. இப்போ வந்து இவர் பேசுறதெல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப ஈஸியாக எல்லாருக்கும் போய் ரீச் ஆகுது. அப்படியே மக்கள் வெறுப்படைகிறாங்க அவருடைய பேச்சை பார்த்து. என்ன இப்படியெல்லாம் வந்து அரசியல்ன்றது கொஞ்சம் நாகரிகம் இருக்கணும். கொஞ்சம் இல்லை, நிறையவே நாகரிகம் இருக்கணும். கொஞ்சம் நெஞ்ச விமர்சனங்களை வைக்கலாம், தப்பு இல்லை. எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டுலாம் போக முடியாது. அதனால் இவர் சாட்டை துரைமுருகனை வந்து ஒரு முதல்ல கட்சியிலேருந்து நீக்கிட்டு இவர் வந்து கொஞ்சம் கண்ணியமாக பேச ஆரம்பித்தார்னா எனக்கு தெரிஞ்சு இவருடைய அரசியல் வாழ்க்கை
கொஞ்சம் மேற்கொண்டு அரசியல் வாழ்க்கைன்றது அவருக்கான வாழ்க்கை தான், அது கொஞ்சம் தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மேடம். நன்றி.